ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் குயின் வித் பிரியா. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபையாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ சுண்டல் கிரேவி நீங்கள் காலையில் செய்கிறீங்கன்னா நைட்டே ஊற வச்சுக்கோங்க. நைட்டு செய்கிறீங்கன்னா காலையில் ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் வெந்து நல்லா சாஃப்டாக வரும். இப்போ நான் 2 டம்ளர் சுண்டல் எடுத்து வச்சுருக்கேன். அதில் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சு எடுத்துக்குங்க. ஊறின பின்னாடி நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்குங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. நான் ஷார்ட்டர் பேன் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்குங்க. ஆயில் நல்லா காஞ்ச பின்னாடி 4 பட்டை சேர்த்துக்குங்க. 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்குங்க. கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. 10 பல் பூண்டு சேர்த்துக்குங்க. நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இந்த மாதிரி பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்குங்க. இப்போ 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. 2 தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. நல்லா வதக்கி கொடுத்து இது லெட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி வேக வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்குங்க. 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்குங்க. அதில் 2 தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இது நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் இதில் சேர்த்துக்குங்க. நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. அதனோட உப்பு சேர்த்துக்குங்க. இதனோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வேக வச்சு எடுக்கணும். இப்போ க்ளோஸ் பண்ணி வேக வச்சு எடுத்துருங்க. பாருங்கள், நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த அளவுக்கு வந்ததையும் வதக்கி கொடுத்துக்குங்க. இப்போ நான் மல்லித்தூள் 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மிளகாத்தூள் 2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. இதனோட பச்சை வாசனையோட நல்லா போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. பாருங்கள், இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற சுண்டலை இதில் சேர்த்துக்குங்க. நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. மசாலா சுண்டலோட மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து கொடுத்துக்குங்க. இப்போ இது கெட்டியாக இருக்கிறனால கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிங்க. இது நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் வேகட்டும். இப்போ அதே மிக்ஸி ஜாரில் நான் 1/2 மூடி தேங்காய் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இந்த சுண்டல் கிரேவி ஒரு கொதி வந்துருச்சு. பாருங்கள், மசாலா எல்லாம் சுண்டல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயை அதில் சேர்த்துருங்க. தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்குங்க. மிக்ஸி கழுவின தண்ணியே சேர்த்துக்குங்க. இதில் நல்லா கலந்து கொடுத்துங்க. 20 கொதி வந்தது ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், லிட் ஆடிடுச்சு. இது வந்து நல்லா கொதிச்சிருச்சு. பாருங்கள், நல்லா கிரேவியாக கெட்டியாக நல்லா சூப்பராக வந்துருச்சு. அதனோட பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா வெந்துருச்சு. சுண்டல் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ மல்லித்தழை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க.
இந்த சுண்டல் கிரேவி ஆப்பம் சப்பாத்திக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுபோல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபையாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.